வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கான ஜிஎஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் மொத்தம் 20 கொஸ்டின் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான கிளாஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 6 வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலாம் பாருங்கள். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்கக்கூடியது வந்து எம்ஜிஆர் உடைய ஆட்சி. ஸோ திராவிட கட்சியில் முன்னாடி வந்து அண்ணாவும் கருணாநிதியும் பார்த்தோம். இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்ன சாதனைகள் சிறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1977 to 87. ஸோ 10 வருஷத்துக்கு வந்து எம்ஜிஆர் தான் வந்து முதலமைச்சர் இருந்தப்போ 1977 87 வரைக்கும். ஸோ இவர் இருக்கும்போது 10+2+3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வருவார். ஸோ இதுக்கு முன்னாடி பியூசின்னு சொல்லக்கூடிய ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருந்திருக்கும், அதாவது புதுமுக வகுப்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக மேல்நிலை படிப்பாக 10+2+3 அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். 10th இது வந்து +1+2, இது வந்து ஒரு யூஜி 3 டிகிரி. ஸோ அந்த 10+2+3ங்கிற சிஸ்டத்தை வந்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் வந்து 1978 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சது 1981. கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து 1982. அதே 1982 கொடைக்கானல்ல அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, அன்னை தெரசா வந்து மகளிருக்கான அங்கே ஒரு கல்லூரியும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அன்னை தெரசா பல்கலைக்கழகம் கொடைக்கானல்ல 1982. கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகம் இதுவும் 1982 தான். பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் 1982 தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ இதுவும் வந்து 1982 தான். அடுத்த பாருங்க அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து 1985. ஸோ 85 வந்து இந்தியாவுடைய பிரதமராக யார் வந்திருப்பார்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து வந்திருப்பார். ஸோ அந்த டைம்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது அழகப்பா யூனிவர்சிட்டி. அடுத்து தெலுங்கு கங்கை திட்டம் அப்படின்னு சொல்லி 1977 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. வந்ததுமே அதாவது கிருஷ்ணா நீரை ஸ்ரீ சைலம் நீர்த்தக்கத்திலிருந்து 400 கிலோமீட்டர் கடந்து சோமசைவ நீர்த்தாக்கம், அதுக்கப்புறம் கண்டலேறு நீர்த்தாக்கம் வழியா சத்தியமூர்த்தி சாகருக்கு கிருஷ்ணா நதியை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் தான் தெலுங்கு கங்கை திட்டம் 1977. அடுத்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பாரு 1978 அக்டோபர் 19 அன்னைக்கு. ஸோ எம்ஜிஆர் தான் வந்து நடைமுறைப்படுத்துவார். 1978 அக்டோபர் 19 அன்னைக்கு பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் காமராசருடைய நினைவு இல்லமாக்கப்பட்டிருக்கும், மறுபடியும் இல்லம் டி நகரில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இல்லம் காமராசர் நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 33% 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கான ரிசர்வேஷனை. அதுக்கப்புறம் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 25 ரூபாய். ஸோ அதாவது அண்ணா வந்து மதுவிலக்க கொண்டு வந்திருப்பாரு, மற்ற அகைன் கருணாநிதி மதுவிலக்க நீக்கி இருப்பாரு. ஸோ இப்போ வந்து எம்ஜிஆர் வரும்போது அவரும் வந்து மதுவிலக்கு கொண்டு வர மாட்டாரு. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்றாருன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றாரு. அதாவது மது பர்மிட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராரு. மது பர்மிட்னா ஒரு லைசன்ஸ். ஸோ சரக்கு சாப்பிடணும்னா லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இங்க தாசில்தார்கிட்ட அந்த மது லைசன்ஸ் மது பர்மிட் வாங்கிட்டு போய் 25 ரூபா கட்டி வாங்கிட்டு 30 வயசுக்கு மேல இருந்தா போய் இங்க மது வந்து ஆடுங்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் அந்த லைசன்சஸ் தான் கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் விஓஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இப்பதான் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ அதுக்காக கர்ணம் அப்புறம் கிராம முனிசிபல் இந்த பதவிகள்லாம் வந்து ஒழிச்சிட்டு இதுக்கு பதிலாக விஓஓ வந்து கொண்டு வரப்படுது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு ஸோ 1981 மதுரையில் நடந்திருக்கும். 5வது உலக தமிழ் மாநாடு 1981 மதுரையில். சத்துணவு திட்டம் 1982 ஜூலை 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி உழவர்களுக்கு இலவச மின்சாரம். அப்புறம் இவருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புருக்லின் மருத்துவமனையில் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கும். ஸோ எம்ஜிஆர் தான் வந்து 1986 May 14 சட்டமன்ற மேலவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கலைச்சிருப்பார். அதுக்கான மசோதா வந்து கொண்டு வந்திருப்பார் 1986 May 14. 1986 November 1 வந்து சட்டப்பூர்வமா இந்த சட்ட மேலவை வந்து கலைக்கப்படும். ஸோ சட்ட மேலவை அகற்றப்பட்டது 1986 November 11 1986. அடுத்து எம்ஜிஆர் வந்து இறந்தது 1987 December 24 அன்னைக்கு வந்து அவர் இறந்திருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கு அதுக்கப்புறமா VN ஜானகி அவங்களுடைய மனைவி வந்து ஆட்சிக்கு வருவாங்க 1988. 1988 January 6 அன்னைக்கு முதலமைச்சர் ஆவாங்க.
ஆனால் அவங்களோட கவர்மெண்ட் வந்து கலைச்சிருவாங்க. ஸோ 1988 மார்ச்லேயே வந்து உங்களுடைய கவர்மெண்ட் வந்து கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். ஸோ மிக குறுகிய காலம் பதவியில் இருந்த முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சரும் வந்து விஎன் ஜானகி அவர்கள் தான். ஸோ மொத்தம் எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்கன்னா 24 நாள் தான் அவங்க வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க 1988 to 89 வரைக்கும் பிசி அலெக்சாண்டர். ஸோ இந்த கவர்னர் தான் வந்து குடியரசுத் தலைவர் சார்பாக இங்கிருந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ இந்த சமயத்தில் கிளீன் மெட்ராஸ், தூய சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி 91 to 96. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 91 to 96. ஸோ இதில் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் 92 வந்து தொட்டில் குழந்தை திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவுடைய நூல்கள் அரசுரிமையாக்கப்பட்டிருக்கும். ஸோ 2/11/1995 2 நவம்பர் 1995 அண்ணாவுடைய நூல்களை வந்து ஜெயலலிதா அவர்கள் அரசுரிமையாக்குறாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் சோசியல் செக்யூரிட்டி நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு ஹோல்ஸ்டிக்கான ஒரு ஸ்கீம் அது. அடுத்து உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு இயக்குநரகம். ஸோ உடல் ஊனமுற்றோருக்கான ஒரு தனியான ஒரு இயக்குநரகம் டைரக்டரேட் வந்து ஏற்படுத்தப்படுது. 18 அம்ச திட்டம் வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமானது அனைத்து குழந்தைகளுக்கும் 8 ஆண்டுகள் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்யணும். ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் மினிமம் 8 வருஷம் வந்து பள்ளிக்கு போகிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி 18 அம்ச திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்கள் பற்றியும் இதில் தான் சொல்கிறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பற்றியும் 18 அம்ச திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் பாடப்புத்தகங்கள் இலவசமாக கொடுத்துருக்காங்க. மழைநீர் அறுவடை திட்டம், ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீமும் வந்து இந்த பீரியட்ல தான் கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து முதலாம் தமிழகத்தில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும். ஸோ ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ உயர் தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற பெண் கமாண்டோ படை, உமன் கமாண்டோ கான்டின்ஜென்ட், ஸோ பெண் கமாண்டோ படையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண் போலீஸ்க்குன்னு ஒரு தனியான ஒரு பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையில் பணிபுரியோருக்கு ஆயுள் காப்பீடு அப்புறம் குடியிருப்பு வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து முன்னோடியா இருந்தது. அடுத்து வந்து பஞ்சாயத்து சட்டம். ஸோ 1994 பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி மாநில நிதிக்குழு ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் எத்தனை பினான்ஸ் கமிஷன் போட்டிருப்பாங்க? 6 பினான்ஸ் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. லாஸ்டா வந்து 6 போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ தென்னார்காடு மாவட்டத்தில் காகித உற்பத்தி தொழிற்சாலை, கன்னியாகுமரியில் ரப்பர், சிவகங்கையில் கிராஃபைட்டு, அதுக்கப்புறம் தொழில் ஆலோசனை மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு மையமும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். தொழில் ஆலோசனை ஏற்றுமதி மேம்பாட்டு மையம். ஸோ அடுத்து வந்து அகைன் ஜெயலலிதா எப்போ வருவாங்கன்னா 2001 to 2006 வரைக்கும் வருவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டேர்மு. ஸோ இந்த டேர்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ அதாவது 1992 வந்து தாராளமய மக்கள் எல்பிஜின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் தான் எல்பிஜி வந்த அப்புறம் தான் நமக்கு எல்லாமே வந்து ஐடி ஆகுது. ஸோ தமிழ்நாடு ஐடி பாலிசி 2002 2002 தான் ஃபர்ஸ்ட் ஐடி பாலிசி. ஸோ கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 10 டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஸ்வான் சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தமிழ்நாடு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2003 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஐடி பாலிசி 2002, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2003. ஸோ இதே காலகட்டத்தில் நமது கிராம திட்டம் அப்படின்னு சொல்லி 2004 ஆகஸ்ட் 14 ஸோ தெருவிளக்கு, சிமெண்ட் பாதை இதெல்லாம் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு ஊக்க உதவி தொகை கொடுக்கப்படும். ஸோ அதான் மானியம் கொடுப்பாங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் 100% பள்ளி சேர்க்கை, அப்புறம் குழந்தை சாவு குறைப்பு, அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்லக்கூடிய ஐஎம்ஆர் குறைக்கணும். அதுக்கு மாதிரி குழந்தை கொலையை ஒழித்தல் 40 சைடு வரும், பெஸ்டிசைடு 40 சைடு, வறுமை குறைக்கிறது, கிராம சுகாதாரம். ஸோ இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி இதன் அடிப்படையில் அந்த கிராமத்துக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து நமது கிராம திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வீராணம் குடிநீர் திட்டம். ஸோ வீராணம் குடிநீர் திட்டம் வந்து அண்ணா தான் வந்து இதுக்கான அடிக்கல் நாட்டியிருப்பார். ஸோ எங்கன்னா கடலூர் அண்ணா அடிக்கல் நாட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் போட்டதில் வந்து கரப்ஷன், ஸோ சயின்டிஃபிக் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவரை சொல்லியிருப்பார். சர்க்கார் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அகைன் வந்து வீராண குடிநீர் திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் தான் கையில் எடுக்கிறாங்க. அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கருணாநிதியால் கைவிடப்பட்ட திட்டம் இது. புதிய வீராண திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க 2004 வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து வந்து சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள். ஸோ இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு மூளை குழந்தை, பிரைன் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய ஐடியா தான் இந்த சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் 2011 3வது டேர்ம், தேர்ட் டேர்ம் 2011. ஸோ இந்த டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா 20 கிலோ இலவச அரிசி வழங்குவாங்க. 20 கிலோ இலவச அரிசி 2011 ஜூன் 1ஆம் தேதி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதே அந்தியோதயா அண்ணா யோஜனா AOY காரணம் 35 கிலோ இலவச அரிசி வந்து மாசம் மாசம் கொடுக்கப்படும். அடுத்து படித்த ஏழை பெண்களுடைய திருமணத்துக்காக 4 கிராம் இலவச தங்கம். ஸோ 4 கிராம் இலவச தங்கம் வந்து கொடுத்துருப்பாங்க படித்த ஏழை பெண்களுக்காக. அதே வந்து பெண்கள் இளநிலை பட்டம், ஸோ UG படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண உதவித்தொகை 50,000 வழங்குவாங்க. அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை 1000 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கும். மகப்பேறு கால விடுப்பு 6 மாதமா உயர்த்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ அரசாங்க ஊழியர்களுக்கு மகப்பேறு காலத்துல 6 மாதம் வந்து விடுப்பு, ஊதியத்துடன் விடுப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய துறை வந்து ஏற்படுத்துறாங்க. சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைனா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் இந்த 2011 கவர்மெண்ட்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம வந்து டோட்டலா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ரொம்ப ஓல்டு எல்லாமே நீதி கட்சியில இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் இருந்தது எடப்பாடி அவர்கள், இப்போ ஸ்டாலின் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அப்டேட் ஆகிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் முன்னாடி இருக்கிறது தான் நம்ம வந்து புக்கில் தேடி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சுங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஆட்சி முறை, ஸோ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி ஓவரால் ஒவ்வொரு 3-4 செக்டார் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சாப்டர் வந்து ஓவர். ஸோ பாருங்க, ஆட்சி முறையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு சென்ட்ரல் செக்ரட்டேரியட், அதாவது தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய தலைமை செயலகம். இதுக்கான அடிக்கல் போடப்பட்டது 1640 ஏப்ரல் 23 அன்னைக்கு. ஸோ 1670 வந்து ஒரு செயலர் தலைமையில பொதுத்துறை வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு செயலருடைய தலைமையில பொதுத்துறை இயங்கிருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1876 நவம்பர் 6ஆம் தேதி ஏற்படுத்தப்படும். ஸோ அடுத்து வந்து இப்போ பிரசண்டா பார்த்தோம்னா 2007 நீதிபதி AK ராஜன் தலைமையில 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குழு வந்து எதுக்காகனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். 2007 நீதிபதி AK ராஜன் தலைமையில 10 பேர் கொண்ட குழு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்டது பார்ப்போமா. ஸோ 1923 லீ கமிஷன் வந்து மத்திய பொதுப்பணி ஆணையம் வந்து ஒன்று வேணும். ஸோ சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து ஸ்டேட்டுக்கான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி எதுவும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் வந்து நீதி கட்சி என்ன படிப்பாங்க 1929. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி பணியாளர் தேர்வாணையம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி சென்னை தேர்வு குழு வந்து உருவாக்கப்படுது. ஸோ அதான் வந்து இந்தியாவிலே முதலாக தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு பணியாளர் தேர்வு குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இது 1957 மாநில மறுசீரமைப்பு பின்னாடி சென்னை பொது பணியாளர் தேர்வாணையம், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சார்ந்த உறுப்பு கான்ஸ்டியூஷன் பாடியா வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் பாடியா மாறி இருக்கும் 1957. அடுத்து பாருங்க 1986 நவம்பர் 1 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டமேலவை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கலக்கி வச்சிருப்பார். ஸோ அடுத்து பாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை மதுரை கிளை 2004 ஜூன் மாதம் வந்து திறந்தப்பட்டிருக்கும். 2004 ஜூன் மாதம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து தாசில்தார் நீதிமன்றம். ஸோ இது வந்து எதுக்காகனா வரி வசூல் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக. ஸோ இதனுடைய மேல்முறையீடுகளை மாவட்ட வருவாய் ஆணையர்கிட்ட தான் நீங்க வந்து இதனுடைய மேல்முறையீடுகளை வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த போர்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது அது அகற்றப்பட்ட பின்னாடி வருவாய்த்துறையினுடைய மேல்முறையீடுகளை வந்து விசாரிக்கக்கூடியவர் யாருன்னா முதன்மை ஆணையர். ஸோ வருவாய்த்துறையின் முதன்மை ஆணையர் தான் மேல்முறையீடுகளை விசாரிக்கும் மன்றமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அடுத்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தொழில் கொள்கை 1948 இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் வந்து 1951. அடுத்து 1956 இரண்டாவது தொழில் கொள்கை. ஸோ இந்த இரண்டாவது தொழில் கொள்கையை தான் வந்து தொழில்களை 3 விதமா வந்து பிரிச்சிருப்பாங்க. முதல் தொழில் கொள்கையில 4 டைப்பா வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து வந்து ஏகபோக வர்த்தக தடை சட்டம் 1969. ஸோ இது வந்து வேணும் இல்லைங்க. ஸோ MRTP ஆக்ட் தான் ஏகபோக வர்த்தக தடை சட்டம். MRTPனா மோனோபாலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட்
ப்ராக்டிசஸ் ஆக்ட் 1969 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான தொழிற்சாலைகள் பார்த்தோம்னா ரயில் பெட்டி தொழிற்சாலை. ஸோ இது வந்து பெரம்பூர்ல இருக்கக்கூடிய 1955, அடுத்து 56 வந்து பார்த்தோம்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், லிக்னைட் கழகம் 1956. 1960 வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நிறுவனங்கள், 1960 4 நிறுவனங்கள். இந்துஸ்தான் டெலி பிரிண்டர்ஸ், இது வந்து சென்னையில், போட்டோ பிலிம்ஸ் உதகமண்டலம், பாரத் கனரக மின்னணு தொழிற்சாலை, ஸோ அதாவது பெல்லு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஸோ திருச்சியில் 1960. அடுத்து வந்து துப்பாக்கி தொழிற்சாலை, இதுவும் திருச்சியில் 1960. ஸோ மொத்தம் வந்து 1960 4 நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க கனரக வாகன தொழிற்சாலை ஆவடி. ஸோ அது வந்து 1961 டாவடி டேங்க், அந்த பீரிங் டேங்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலை ஆவடியில் 1961. அடுத்து வந்து சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, இது வந்து 1965. சென்னை உர தொழிற்சாலை 66 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அமைக்கப்பட்ட தொழிற்சாலைகள். ஸோ காங்கிரஸ் ஆட்சியிலனா மெயினாக வந்து இது எல்லாமே காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆராய்ச்சி மையங்கள். ஸோ சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கெங்க முக்கியமான ஆராய்ச்சி மையங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சென்னையிலையும், காசநோய் ஆராய்ச்சி மையம் சென்னையிலையும் இருக்கு. அடுத்து மத்திய கடல்சார் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிறுவனம், இதுவும் சென்னையில். மத்திய ஆராய்ச்சி கூடம் சென்னை, காடு ஆராய்ச்சி நிறுவனம் கோவை, ஸோ காடு வந்து கோயம்புத்தூர். அமேசான் ஆராய்ச்சி நிறுவனம், காடுகள் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர்லையும். தென்னிந்திய டெக்ஸ்டைல்ஸ் ஆராய்ச்சி கூட்டமைப்பு கோயம்புத்தூர்லையும். மத்திய கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு நிலையம், ஸோ இது வந்து மண்டபம் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும். மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி, மின் வேதியியல் எலக்ட்ரோ கெமிக்கல், ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சென்டர் வந்து காரைக்குடியிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து திராவிட கட்சிகளின், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே, ஸோ இவங்களுடைய 2 பேருடைய ஆட்சி காலத்திலையும் கொண்டு வரப்பட்ட முக்கியமான நிறுவனங்கள் கழகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், ஸோ டிஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது 1949, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1949. அடுத்து தமிழ்நாடு செராமிக்ஸ் நிறுவனம், ஸோ டேசல் 1961. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ 1965. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1965. ஸோ டிட்கோ அப்புறம் டான்சி ரெண்டுமே வந்து 1965 தான் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சிறு தொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது 1970. அடுத்த வருஷம் சிப்காட் 1971. தமிழ்நாடு அபிவிருத்தி கழகம் 1971. அதுக்கப்புறம் இதே 1971 டிடிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1971. ஸோ சிப்காட் அப்புறம் டிடிடிசி ரெண்டுமே வந்து 1971. அடுத்து உப்பு நிறுவனம், ஸோ டேசல் அப்படின்னு சொல்லணும் 1975. அடுத்து சிமெண்ட் கார்பரேஷன் வந்து டான்சம் 1976. சேலம் முருக்காலை 1977 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் டாமின் அப்படின்னு சொல்லக்கூடியது கனிம நிறுவனம் 1978. மேக்னசைட் நிறுவனம் இதுவும் 1978. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கனிமம். ஸோ என்ன கனிமம்னா மேக்னசைட் அப்படிங்கிற கனிமம். ஸோ 1978. அடுத்து 92 வந்து தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி டாசிட் அப்படின்னு சொல்றது தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம் 92 வந்து கொண்டு வராங்க. ஸோ சென்னை துறைமுகம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவினுடைய பொருளாதார கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை துறைமுகம் தான். அடுத்து சமூக நல திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில சமூக நல வாரியம் 1953, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1956 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் 1982, சதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829, விதவை மறுமண சட்டம் 1856, சாரதா சட்டம் இது வந்து குழந்தை தொழிலாளர்களை குழந்தை திருமணத்தை தடை செய்யறதுக்கான சட்டம் சாரதா சட்டம் 1929 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சமபங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான உரிமை கொடுத்தது 1956. ஸோ இது வந்து திருமணங்கள் அந்த இந்த வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும் 1956. அதுக்கப்புறம் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, 92 தொட்டில் குழந்தை திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து திருமண உதவி திட்டங்கள் யாரோட பேர்ல என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஈவேரா மணியம்மா பேர்ல விதவை பெண்கள், ஸோ விதவையினுடைய டாட்டர், ஸோ டாட்டர் ஆஃப் விடோஸ், ஸோ விதவையினுடைய மகள்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான உதவித்தொகை திட்டம் ஈவேரா மணியம்மையார். அது டாக்டர் தர்மம்பால் வந்து விதவை மறுமணம், ஸோ இது வந்து விடோ ரீமேரேஜ், விடோ ரீமேரேஜ் டாக்டர் தர்மம்பால். அன்னை தெரசா வந்து அனாதை பெண் குழந்தைகளுக்கான திருமண உதவி திட்டம். அடுத்து பெண்கள் முன்னேற்ற கழகம் 1986 வந்து உருவாக்கப்படும். அடுத்து முக்கியமான பெண்களுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு கொடுத்த சட்டங்கள் பார்த்தோம்னா சிறப்பு திருமண சட்டம், ஸோ 1954, இந்து திருமண சட்டம் 55, இந்த வாரிசுரிமை சட்டம் 56. ஸோ
இந்து திருமண சட்டம் 55, இந்து வாரிசு உரிமை சட்டம் 56, அதுக்கப்புறம் இந்து சுவீகாரம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956. அதே 1956ல குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம். மகப்பேறு சலுகைகள் 1961ல. 1961ல அதே வரதட்சணை தடுப்பு சட்டம். ஸோ மகப்பேறு மேட்டர்னிட்டி பெனிஃபிட், அதுக்கப்புறம் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் ரெண்டுமே வந்து 1961ல. 1971ல ஸோ மருத்துவமுறை கருக்கலைப்பு சட்டம் 1971ல. 76ல வந்து சம ஊதிய சட்டம். அடுத்து 84ல குடும்ப நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் வந்து 1984. ஃபேமிலி கோர்ட்ஸுக்கான ஆக்ட் 1984லயும் 86ல ஒழுங்கற்ற செயல் தடுப்பு சட்டம் 1986. அகைன் 1986லயும் வந்து கூடா உறவில் பெண்களை சித்தரிக்கும் தடுப்பு சட்டம். ஸோ பெண்களை தப்பா சித்தரிக்கக்கூடிய அந்த நடைமுறையை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் 1986. அதுக்கப்புறம் 87ல உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள். ஸோ அடுத்து வந்து முதியோர் ஓல்ட் ஏஜ் பர்சனுக்கு பார்த்தோம்னா முதியோர் ஓய்வூதியம் 1962லயும். ஸோ உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியம் 1974. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் 1975. அதுக்கப்புறம் ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் 1981. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் 1986. இது வந்து டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் டெஸ்டிடியூட் விடோ. அவங்களுக்கான ஓய்வூதியம் 1986. மாற்றுத்திறனாளிகளுக்கான 1992ல தனியாக வந்து ஒரு டைரக்டரேட் இயக்குநரகம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். டைரக்டரேட் 1992ல மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஸோ அடுத்து வந்து இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆதி திராவிடர் அப்புறம் பழங்குடியினர் ஸோ எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. 10 ஆண்டு காலத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1952-60 வரைக்கும் பின்பற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக நிரந்தரமாக்கி விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. 1971ல சட்டநாதன் கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 16%, அதுலேயும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 17% வந்து ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1971 சட்டநாதன் கமிஷன் பரிந்துரையின்படி. அடுத்து வந்து எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா வருமான அடிப்படையில் இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி அதில் மாற்றத்தை கொண்டு வருவார். ஸோ வெறும் ஜாதி மட்டும் வைக்காம வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் 1980ல. 1980ல வந்து இந்த மாற்றத்தை முன்வைக்கும் போது எதிர்ப்பு வரும். ஸோ அதனை திரும்ப வாங்கிப்பாரு. ஸோ இந்த எம்ஜிஆருக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்பும் பின்பும் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சாதி கட்சிகளை ஆதரித்து கூட்டணி வைத்து சாதி அமைப்பு முறையை பலப்படுத்தி விட்டனர். ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க இந்த சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. வருமான அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு அவங்களால போக முடியல. ஸோ இதுவும் வந்து ஒரு சாதியை பலப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1989ல வந்து ஓபிசிக்கு 30%, எம்பிசிக்கு வந்து 20% வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன் கல்வி வளர்ச்சியில் பார்த்தோம்னா முக்கியமான குழுக்கள் கமிஷன் பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்றோம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948ல. இது வந்து உயர்கல்விக்கு ஸோ முக்கியமானது. இது எந்த கமிஷன் எந்த எஜுகேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக. 1948 உயர்கல்விக்காக. அதுக்கப்புறம் டாக்டர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் கமிஷன் 1953ல. இது வந்து இடைநிலை கல்விக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கல்வி கமிஷன். ஸோ 1964ல அனைத்து நிலைகளிலும் ஸோ அதனுடைய கல்வியின் தரத்தை ஆராய போடப்பட்டிருக்கும். புதிய கல்விக் கொள்கை 1986ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1986ல. அதுக்கப்புறம் நவோதயா பள்ளிகள் 1985ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது நடுநிலை பள்ளிகள், அதாவது மிகவும் பின்தங்கிய கிராம பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகள். ஸோ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வந்து விடுதி வசதி இருக்கும். இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நவோதயா பள்ளிகள். இது பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முத்துக்குமரன் குழு 2006 செப்டம்பர் மாதம் வந்து அமைப்பாங்க. முத்துக்குமரன் குழு. ஸோ எதுக்காகனா சமச்சீர் கல்வி பற்றி ஆராயத்துக்காக. ஸோ 9 உறுப்பினர் கொண்ட குழு தான் முத்துக்குமரன் குழு. இவங்க வந்து 2007 ஜூன் மாதம் அறிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அறிக்கையில தமிழ்நாடு பள்ளி கல்வி போர்டு கீழே தமிழ்நாடு வந்து 6 கல்வி மண்டலங்களா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்தனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டாலும் கேட்கலாம். 6 கல்வி மண்டலங்களா பிரிச்சு ஒவ்வொரு கல்வி மண்டலத்துக்கும் ஒரு இணைக்கல்வி இயக்குநரின் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பல்கலைக்கழக கவுன்சில் எப்படி செயல்படுது அதே மாதிரி இவங்களும் பிரிச்சு 6 மண்டலங்களா பிரிச்சு செயல்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறார் பள்ளி கல்வி, அதாவது கிண்டர் கார்டன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டே வந்து நடத்தணும். ஸோ பிரைவேட் கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வி தமிழ்ல இருக்கணும். அது பிற மொழியாளர்களுக்கு அதுல இருந்து விளக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சமச்சீர் கல்வி பாடத்திட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2010ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த சமச்சீர் கல்வியை ரெக்கமெண்ட் பண்ணது முத்துக்குமரன் குழு. அடுத்து டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் குழு. ஸோ இது வந்து 2007ல போட்டிருப்பாங்க. எதுக்காகனா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் மெடிக்கலுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு +2 மார்க்கை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிட்டி தலைவர் வந்து யாருன்னா டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் குழு. ஸோ இதுக்காக ஒரு
ஆக்டும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2006 தமிழ்நாடு அட்மிஷன் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே வந்து இயற்றப்பட்டிருக்கும் 2006. ஸோ அடுத்து முக்கியமான பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அப்புறம் அதனுடைய அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, சென்னை பல்கலைக்கழகம் 1857, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 71, காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் 76, அண்ணா யூனிவர்சிட்டி 78, தமிழ் பல்கலைக்கழகம் 81, பாரதிதாசன் ரெண்டுமே வந்து 1982 வந்து கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் அன்னை தெரசா மகளிர் கல்லூரி 1984, அழகப்பா யூனிவர்சிட்டி 1985, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் 1987. ஸோ அதுக்கப்புறம் அவினாசிலிங்கம் மகளிர் மனையல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1988, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் 1989, மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 90, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் 96, பெரியார் பல்கலைக்கழகம் பெரியார் யூனிவர்சிட்டி 97, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் 2001, தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி TVA அப்படின்னு சொல்லக்கூடியது 1999 கொண்டு வரப்படுது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002, 2003 வந்து தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஓபன் யூனிவர்சிட்டி வந்து 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான யூனிவர்சிட்டிஸ். ஸோ 1948 வந்து பொது நூலக சட்டம் வந்து இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தான் வந்து கொண்டு வராங்க. அப்போ இருந்த கல்வி அமைச்சர் திரு அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார். மெட்ராஸ் பப்ளிக் லைப்ரரிஸ் ஆக்ட் 1948 அது நடைமுறைப்படுத்தினது 1950 ஏப்ரல் 1 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான பத்திரிகை துறையை பார்த்தோம்னா கிறிஸ்தவ சமய பிரச்சார கழகம், அதாவது ரிலீஜியஸ் ட்ராக் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க தான் வந்து மெட்ராஸ் கிரானிக்கல் அப்படிங்கிற பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1835 மெட்ராஸ் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்து வெளியாகிருக்கும். ஸோ நாட்டு மொழி செய்தி இதழ்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி 1879 இயற்றப்பட்டிருக்கும். ஸோ அது 1879 இந்து பத்திரிகை ஆங்கில இதழ் வந்து தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர். ஸோ தான் வந்து 1882 சுதேசமித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார பத்திரிகை வந்து ஆரம்பிப்பார். ஸோ தான் வந்து தமிழனுடைய முதல் பத்திரிகை சுதேசமித்ரன். ஸோ 1899 நாளிதழ் டெய்லியா வந்து வந்திருக்கும். ஸோ இதனுடைய துணை ஆசிரியராக பாரதி அவர்கள் இருந்திருப்பார், பாரதியார். ஸோ பாரதியார் வந்து பின்னாடி 1907 இந்தியா பத்திரிகையும் அதுக்கப்புறம் பாலபாரதிங்கிற ஆங்கில இதழையும் வந்து துவங்கியிருப்பார். ஸோ பாலபாரதி அப்படிங்கிறது ஆங்கிலம், இந்தியாங்கிறது தமிழ் இதழ் தொடங்கியிருப்பார். ஸோ அந்த இந்தியா இதழில் தான் வந்து முதலாம் கருத்து படம் கார்ட்டூன் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. திரிகா அவர்களுடைய பத்திரிகை வந்து தேசபக்தன் நவசக்தி. அடுத்து கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர் இருந்திருப்பாரு கிவா ஜெகநாதன் அவர்கள். 1926 டாக்டர் பி வரதராஜ நாயுடு தொடங்கிய பத்திரிகை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ். 1934 தினமணி வந்து அதனுடைய ஆசிரியராக வந்து TS சொக்கலிங்கம் சிவராமனையும் கொண்டு தினமணி வந்து வெளிவந்திருக்கும். ஜீவானந்தம் அவர்கள் ஜனசக்தியினுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். 1935 ஜனசக்தியினுடைய ஆசிரியர் ஜீவானந்தம் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ அடுத்து வந்து இலக்கியம். இலக்கியத்தை பார்த்தோம்னா சிவஞான முனிவர். ஸோ அவர் வந்து சிவஞான போதத்துக்கு எழுதிய உரை திராவிட மாபாடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மாபாடியம் சிவஞான முனிவர் சிவஞான போதத்துக்கு எழுதிய உரை விளக்க உரை. ஸோ அடுத்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரபாம முதலியார் சரித்திரம். ஸோ 1865 எழுதப்பட்டது. இதுதான் முதல் நெடுங்கதை, தமிழ்ல வந்து முதல் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து தீனா சரவணமுத்து பிள்ளை எழுதிய மோகனாங்கி 1995 வந்தது. ஸோ இது வந்து தமிழின் முதல் வரலாற்று நாவல், ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவல். அடுத்து பாருங்க 1910 வாவேசு ஐயர், ஸோ VVS ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அவர் வந்து மங்கையர்க்கரசின் காதல் அப்படிங்கிற தலைப்புல 8 சிறுகதைகளை வந்து தொகுத்து ஒரு நூலை வெளியிட்டிருப்பாரு. அந்த 8 சிறுகதையில ஒண்ணுதான் குலத்தங்கரை ஆலமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாரதியார் தான் வந்து தமிழ்ல வசன கவிதையை வந்து அறிமுகப்படுத்தி வைத்தவர். ஸோ தமிழ் விசை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய தமிழ் கீபோர்டு வந்து 1999 இணைய மாநாட்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ் விசை பலகை. ஸோ அடுத்து தமிழ் மையம் அப்படிங்கிறது 2002 ஜூலை மாதம் வந்து அமைக்கப்படுது. ஸோ சிலப்பதிகாரம் வந்து தமிழ் இசை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழர்களுடைய இசை பற்றி சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் சொல்லும். அதே மாதிரி பல்லவமனாக முதலாம் மகேந்திரவர்மன் ராஜசிம்மன் 2 பேருமே வந்து இசை அறிஞர்கள். அதே மாதிரி சோழர் காலத்தில் எழுதப்பட்ட கம்பராமாயண பெரிய புராணம். ஸோ இதுவும் வந்து இசை கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1940 அண்ணாமலை செட்டியார் அவரது வந்து தமிழ் இசை சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரம் நாடக அமைப்பு முறை பற்றியும்
விரிவாக சொல்லும். ஸோ நாடகம், இசை இது ரெண்டும் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம். அல்லோமனன் மகேந்திரவர்மன் மத்த உல்லாச பிரகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாடக நூலை வந்து எழுதியிருப்பாரு. இதான் தமிழ்நாட்டின் முதல் நாடகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அடுத்து பேரரசர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நாடகத்தை எழுதியிருப்பார். ஸோ நாடகத்தை வந்து கவிதையில எழுதியிருப்பாரு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள். சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் அப்படிங்கிற கவிதை நாடகம் எழுதியிருப்பாரு. அடுத்து இந்தியாவில் எழுத்துத்துறைக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது வந்து ஞானப்பீட விருது அப்படின்னு சொல்லக்கூடியது 1965 வந்து கொடுக்குறாங்க. ஞானப்பீட விருது எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 1965 இருந்து. தமிழ்ல பார்த்தோம்னா 2 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 1975 அகிலன் அவர்களுக்கு சித்திரபாவை அப்படிங்கிற நூலுக்கும், அகிலன் அவர்களுக்கு சித்திரபாவை நூலுக்கும், அதுக்கப்புறம் 2002 ஜெயகாந்தன் அவர்களுக்கும் வந்து இந்த ஞானப்பீட விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அகிலன் ஜெயகாந்தன் 2 பேருக்கு தான் தமிழ்ல ஞானப்பீட விருது வாங்கிய எழுத்தாளர்கள். ஸோ இதோட வந்து நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து ஓவருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அதுதான் வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கக்கூடிய டாபிக்.